ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா, நீங்கள் நான் ஒரு ஆள் மட்டும்தான் சச்சங்கத்துக்கு எல்லா வேலை செஞ்சேன்னு சொல்கிறீங்க. அது நான் செய்யலைங்க ஐயா. ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் செங்கல்பட்டு சச்சங்கத்துக்கு போயிட்டு அந்த ட்ராவலில் தான் இருந்தோம். கோயில்பட்டி சச்சங்கத்துக்கு வந்துட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். காலையில் ஆரம்பிச்சுன்னா அது நாங்களாம் கண்டிப்பாக செய்யலைங்க ஐயா. அந்த ஒரு நைட்டு முழுசாக, ஏன்னா என்னோடய உடம்பு சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட ஆசை, உடம்புக்கே முடியல. நான் அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலைங்க ஐயா. எல்லா வேலையுமே நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன், அடுத்த நாள் நீங்கள் எல்லாம் கிளம்பி அதுக்கப்புறம் இருந்தாங்க ரெஸ்ட்டு. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு தான் ரெஸ்ட்டு கிடச்சிச்சுங்க பாருங்க. ஆனால் அது வரைக்கும் நான் தான் செஞ்சேன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. அது எல்லாமே பிரபஞ்சம் தாங்க. எல்லாரும் யாருமே இந்த இவங்களும் ஒத்துக்கலைங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், 2 பேரும் சொல்லுங்கள். இங்கே தென்காசி கிளைச்சபை ஆசான், சரி நீங்களாச்சும் ரொம்ப ஒரு இயலா நிலையில் இருந்தீங்க, அரசு ஊழியர்கள், இவங்க சரியான பதவியில் உயர்வான பதவியில் இருக்காங்க, அவங்க எப்படி சொல்லுதாங்கன்னு கேளுங்க. எங்களால் எதுவும் நிகழ அவர் நிற்கிற தோற்றத்தை பாருங்க. ஓ மகதீஷா என்ன மக ஐயா ஒன்றும் தப்பாக நிற்கலையா? இல்லை பவ்யமாக நிற்கேன். உங்கள் பாதத்தில் தான் ஐயா நிற்கிறோம் நாங்கள். இல்லை அப்படி அதைத்தான் எல்லாம் நிற்க முடியாதுல்ல. அதைத்தான் அகத்தியன் உரைக்கின்றோம். ஆன்மா அடிபணிவது இயல்பில் கண்கூடாக தெரிகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. அகத்தியனுக்கு அடிமை சிவமகா வாழை, சித்தனுக்கு அடிமை, சிவத்திற்கு அடிமை, சபைக்கு அடிமை என்று வாழ்த்துகின்றோம். ஓ மகதீஷாய நமக. அடிமை என்றால் பொருள் என்ன? தன் அடிநிலையை மெய்யாக குருவின் அடியில் வைத்து மெய்யாய் அமர்வதுதான் அடிமை நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. எவரையும் எவரும் அடிமைப்படுத்த இயலாது. அவன் அடிமெய்யாக எடுத்து வைக்கின்ற பொழுது அவன் அடிமையாகின்றானே தவிர எவனையும் எவரும் அடிமைப்படுத்த இயலாது பிரபஞ்சத்தில் என்று உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. அத்தகைய எடுத்து வைக்கும் அடிதனை மெய்யாய் சபையை நோக்கி எடுத்து வைத்த அடிதனை தாங்கி நிற்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அவன் திருவடி 2ம் சிவமகா வாழை சித்தனுடைய திருவடியாகத்தான் பிரபஞ்சத்தில் வளம் வரும் இனிவரும் காலங்களிலும் என்று வாழ்த்துகின்றோம். ஓ மகதீஷாய நமக. ஏனெனில் இவன் தாள் அவன் தாள், இவன் திருவடி அவர்கள் திருவடி, இவன் சரீரம் அவர்கள் சரீரம், இவன் ஆன்மா அவர்கள் ஆன்மா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் என்ன வரும்? ஒன்றுதான் வரும். அது பிரபஞ்ச மகாசபையில் வாழும் குருவோடு இணைகின்ற சீடர்கள் யாவரும் ஒன்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. அந்நிலையைத்தான் தோற்றத்தை அகத்தியன் உரைத்தோம். நிற்கும் நிலை சரணாகதி நிலை என்று கூறுகின்றோம். இது இயல்பில். சூட்சமத்தில் இவன் காண்பான் அவர்களை, சூட்சமத்தில் நிச்சயம் கண்டுகொண்டு இருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓ மகதீஷா. எங்களால் இயலுமா எங்களால் முயலுமா என்ற வினாவிற்கு விடை அரங்கம் நிறைந்த சற்சங்க விழா என்று உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. நிறைவான உணவுகளை வழங்கி எத்தகைய வேளையிலும் சலிக்காத அற்புதமான பான நிலைகளையும் அற்புதமான இத்தகைய ஆற்றல் கொண்ட உணவுகளை எல்லாம் அளித்து வரவேற்று இன்முகமாக அவர்களோடு இணைந்து நிற்கின்ற அற்புதமான நிலை பெற்ற சீடர்கள் வளம் வரும் தென்காசி தலத்தின் கிளைச்சபை என்று யாம் இறைக்கின்றோம் அகத்தியன். ஓ மகதீஷாய நமக. ஆகையால் தான் அத்துணை தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய சீடர்களை எல்லாம் வரவழைத்து அமர வைக்க வேண்டும் என்று இவன் இட்ட கட்டளையை சிரசில் ஏற்றி எத்துணை நபர்கள் வருவார்கள் என்று அவர்கள் வினவவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்றுதான் வினவினார்கள் என்று உரைக்கிறோம். ஓ மகதீஷாய நமக. எத்துணை நபர்கள் வந்தாலும் அத்துணை பேருக்கும் அன்னதானம் வழங்குவது என் பொறுப்பு என்று இத்தகைய பெண்மணி அவர் இல்லத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் என்று உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுவதை அகத்தியன் கண்டு அகமகிழ்கின்றோம். ஆகையால் தான் அகத்தியன் ஆர்ப்பரித்து எழுந்தோம் நேற்றைய காலையில் என்று உரைக்கிறோம். ஓ மகதீஷாய நமக. சித்தர்கள் இருவரும் இடித்துக்கொண்டு விளையாடுவதை எங்கு கண்டிருப்பீர்கள்? நிழல் திரைப்பட நிலையில் தான் காண முடியும். இயல்பில் காண முடியுமா? சபை நோக்கி வாருங்கள், சிவத்தையும் சித்தர்களின் திருவிளையாடல்களை காணலாம் என்று உரைக்கின்றோம். ஓ மகதீஷாய நமக. ஏற்றம் கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம். ஆகையால் தான் திருமுருக பெருமானாய் அகத்தியன் அமர்ந்து ஒருபடை வீடு கிளைச்சபை என்று அறிவித்தான் திருமுருகன். ஓ மகதீஷாய நமக. இத்துணை ஆற்றலையும் பெற்றிருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களே
அற்புதங்கள் நிறைவேறுகின்ற நிலைதனை இனி வரும் காலங்களில் காணலாம். எதற்கும் அஞ்சாது சலன சஞ்சல நிலைகள் இல்லாது ஒருவருக்கொருவர் எத்தகைய பாகுபாடு நிலையின்றி வளம் வருகின்ற பொழுது அற்புதங்கள் இனி நிறைவேறும் இச்சபையில் என்று அகத்தியன் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவர் இல்ல நிகழ்விலும் அகத்தியன் அமர்ந்திருப்போம், இல்லத்திற்குள் அமர்ந்திருப்போம், தங்களது உறவாளர்கள் இல்லங்களிலும் அமர்ந்திருப்போம், தங்களை ஏற்றுக்கொள்கின்ற உறவாளர்கள் இல்லங்களில் அகத்தியன் அமர்ந்திருப்போம். ஏற்றம் கொண்டு இல்லால் மனைவிமார்கள் அவர்களுடைய வாரிசுகள் பேர குழந்தைகள் சந்ததிகள் யாவரையும் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்ந்திருக்கிறார்.